மிக முக்கியமான கருத்து. மாலிக் இமாம் இந்த பண்புகள் எப்படி செய்யணும்? அமீர் ரூஹா கமாஜாத் பிலா தப்சீர். நல்லா விளங்குவோம், பிலா தப்சீர். நாங்க பாக்குறோம் இன்றைக்கு மக்களுக்கு இதுதான் முஸ்லிம்களுடைய வழிமுறை என்று ஒரு முறையை காட்டி கொடுக்கறாங்க, அதுல பதிவு செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளை அது எப்படி குர்ஆன்ல வந்ததோ ஹதீஸ்ல வந்ததோ அப்படியே நடத்தாட்டுவோம். இம்ரார் அமீர் ரூஹா. ஆனா அங்க வரல பிலா தப்சீர் என்ற மாலிக் இமாமுடைய கருத்து வரல. இமாம் அஹ்மதுடைய பிலா கைஃப் வலா மஅனான்றது வராததுனால அவர்களை சார்ந்த பிரபலமான ஒருத்தர் வெள்ளம்பிட்டியில் ஒரு குத்பா ஓதுறாரு. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குறான். என்சில் கேட்கிற மக்கள் நினைப்பாங்க அல்லாஹ்வோட மேல ஈக்கிறான் போல, நகர்ந்து நகர்ந்து முதல் வானத்துக்கு வாரான்னு நினைப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விஷயம். கேட்டா சொல்றாங்க அது இஸ்பாத் விளப்பம் இல்லாம நல்ல மதரசாக்கள் ஓதி போட்டு குத்துபாக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. சில ஏடுகள் நாங்க பார்க்கும் பொழுது கில்தா எதைஹி யமீன் என்று எழுதிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இரு கரமும் வலக்கரமே, அல்லாஹ்வுடைய இரண்டு கரங்களும் எதானி என்று குர்ஆன்ல வருதப்பா. லிமா கலக்து பியதைய. அதனால தான் நான் அந்த மாவடி பள்ளி விஷயத்துல நான் சொன்னேன், நுஸ்பிது லில்லாஹி மா அஸ்பதஹு லினஃப்ஸிஹி மின் யதின் வ கதமின் வ ஐனின் எல்லாம் சொன்னேனா. வ இஸ்பா எல்லாம் ஹதீஸ்ல வருது. கடைசி அவங்க பார்த்து கொண்டு சொன்னேன் பிலா கைஃப் வலா மஅனா. அதோட கைஃப் இல்லாம மஅனா இல்லாம. அப்ப என்ன செய்யப்படுதுன்றா அமீர் ரூஹா கமாஜாத்தை வச்சு விளையாடுறாங்க. வஹாபிகளும் எங்களோட சேர்ந்துக்கோங்க, ஜமாத் இஸ்லாமிகளோட சேர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு சாதகமா அந்த பிலா தப்சீர் அப்படியே கட் பண்ணிட்டு பிலா கைஃப் வலா மஅனாவை கட் பண்ணிட்டு அமீர் ரூஹா கமாஜாத் மட்டும்தான். இது எவ்வளவு பெரிய இல்முக்கு துரோகம். சலஃப்களுடைய பேர்ல சலஃப்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இந்த உம்மத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். இதை அவர்கள் தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டும்.